வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே சனி பகவான்னா யாருங்கிறத நம்ம பார்ப்போம். சனி பகவான்னா மந்த காரகன், ஒரு ஸ்லோனஸ் உண்டான பிளானட்டு. ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷத்தை முழுசாக ஆக்கிரமிச்சிருவார். ஒரு ராசியில் அவர் ஒரு ராசியை கடக்கிறது ஒரு ஒரு நீண்ட ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே சனி பகவான்னா எதுலேயுமே ஒரு தங்கு தடை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டு, எதுலேயுமே மந்த காரகன். நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு அவர் செயல்படுவார். நம்ம எந்த விதமான கர்ம வினையை ஏற்படுத்திட்டு இந்த தேகத்தில் பிறப்பெடுத்து நம்ம வர்றோமோ அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு பலாபலனை ஏற்படுத்துவார். இந்த கோச்சார பலனுங்கிறது ஒரு 20% 30%குள்ளே தான் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய முழு பலன் உங்கள் ஜாதக அடிப்படையில் தான் நடக்கும். உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அது தீர்க்கமான ஒரு பலாபலனை ஏற்படுத்தும். இந்த கோச்சாரத்தை நம்ம பெருசாக அதை எடுத்துக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஒரு இலையில் பரிமாறப்பட்ட ஊறுகாய் போலத்தான் நம்ம அதை எடுத்துக்கிறணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் தனாதிபதியாக வர்றார். உங்களுடைய தனுசு ராசிக்கு அவர் தனாதிபதி. அதே போல் முயற்சி ஸ்தானமான இந்த 3ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, அந்த சனி பகவான். பொதுவாக இந்த கும்பராசியில் இருந்து 3ஆம் இடத்துல அவர் சனி பகவான் 2.5 வருஷமாக அந்த கும்பமனையில் இருந்து உங்களுக்கு ஒரு முயற்சியால் ஒரு தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஒரு தடங்கள். தொழிலில் ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தடங்கள். ஒரு நல்ல காரியத்தில் ஒரு இயங்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. அல்லது ஒரு படிப்பு சார், ஒரு தொலைதூரத்தில் போய் படிக்க முடியல, எனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கல, அதை மேல் படிப்பு என்னால் படிக்க முடியலைனாலும் அதுக்கு உங்களுக்கு தங்கு தடை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். தொழிலில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஒரு முயற்சி, எது முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை ஒரு தடையான ஒரு காலகட்டமாக இந்த 2.5 வருஷம் அமைஞ்சது. வரப்போகிற 2025 அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சுமார் 10 மணி அளவில் உங்களுடைய 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துல அவர் உள்ளே போகிறனால அந்த மீனமனைக்குள்ளே அவர் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல அவர் 2.5 வருஷத்துக்கு சஞ்சரிப்பார். அந்த 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், கல்வி, வீடு, வண்டி, வாகனம், தாயார் சுகம். அந்த அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்க போகிறாரு 2.5 வருஷத்துக்கு. உங்களுக்கு அவர் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எந்த மாதிரியான பலாபலனை ஏற்படுத்துவாருங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே 4ஆம் இடங்கிறது ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கும்போது அதை ஒரு தாமதப்படுத்துவார். ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் அதில் ஒரு தங்கு தடையாகவே தான் இருக்கும். ஒரு வண்டி வாகனத்தில் ஒரு எச்சரிக்கையோடு நீங்கள் பயணிக்கணும். ஒரு அனாவசியமான ஒரு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் தாயார் சுகத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி நாதனான அந்த 4ஆம் வீட்டில் அந்த மீனமனைக்குள்ளே நுழையும் போது அவர் உங்களுக்கு பெரிய கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனுடைய வீட்டுக்குள்ளேயே அவர் உள்ள அந்த குரு பகவானுடைய வீட்டுக்குள்ளே அவர் உள்ளே இருக்கும்போது ஒரு சுபத்தன்மையோடு தான் அவர் இருப்பார். அவருடைய பார்வை 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால ஒரு சிறிய தடங்கள் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை சர்வநாசம்ங்கிற அடிப்படையில் அவர் பார்க்குற பார்வையினால் ஒரு கெடுபலனை தான் ஏற்படுத்துவார். பொதுவாகவே உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து 3வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனால் ஏற்படுற பிரச்சனை அதை சரியாக்கிடுவார். கடன் கட்ட முடியல சார், ஒரு தீராத கடனாக இருக்குன்னா அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அதை பாவத்துவமாக்கி
அதை வந்து கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சத்துரு ரோக ருண வம்பு வழக்கு அந்த நோய் நொடி இருந்தாலும் அந்த நோய் நொடி வந்து கட்டுப்படும் உங்களுக்கு. ஒரு சார் ஒரு உடலில் வந்து ஒரு தீராத பிரச்சனை இருக்குது சார், அது சரியாகுமான்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறனால நோய் நொடி வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய கெடுபலனை ஏற்படுத்தாது. கடனால் இருக்கிற துன்பம் துயரம் இருந்தாலும் அது சரியாகும். அதே போல் வழக்கில் வெற்றி ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த கன்னிமனையை அவர் 7வது பார்வையாக அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அந்த சனியோட பார்வை படும்போது அது ஒரு தாமதமாக தான் அது வந்து ஒரு நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமதத்துக்கு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு சரி பண்ணி கொடுப்பாரு. எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடு போட்டு அதை நான் விரிவடைகிறேன் சார், ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு அந்த தொழிலை நான் பெரிய அளவில் நான் செய்யலாமா அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆராய்ஞ்சு உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட கன்சல்டிங் பண்ணி அது எந்த மாதிரியான தசாபுக்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான அனுகூலம் இருக்கிறதுங்கிற பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். பொத்தாம்பதுவா போய் நீங்கள் முதலீடு பண்ணுறது, ஒரு பங்கு சந்தையில் வந்து ஒரு காசை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, சூதாட்டத்தில் ஈடுபடுறதெல்லாம் தவிர்க்கணும். உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளை ஏற்படுத்திடுவார். அந்த 10வது இடத்துல அந்த சனி பார்வை படும்போது தொழிலில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்கும்போது எதுலேயுமே ஒரு தாமதத்துக்கு அடுத்து தான் நீங்கள் ஒரு வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசிநாதர் வந்து குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து 7ஆம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அற்புதமான பலாபலன் வந்து உங்களுக்கு ஏற்படும். இந்த சனினால் இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்கள் பரிபூர்ணமாக விலகுவீங்க. அதனால் நீங்கள் போகக்கூடிய பரிகார ஸ்தலமான அந்த குரு பகவானுடைய ராசி நாதனே உங்களுக்கு வர்றனால நீங்கள் வந்து அந்த முருகப்பெருமானை வந்து பரிபூர்ணமாக வணங்கணும். திருச்செந்தூர் போய் கடலில் நீராடி அந்த முருகப்பெருமானை வந்து மனப்பூர்வமாக நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான். அதே மாதிரி ராமேஸ்வர கடலில் போய் நீங்கள் நீராடி அந்த ஈஸ்வரனை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக தரிசனம் பண்ணும்போது அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படும். உங்களுக்கு எல்லா துன்பத்திலிருந்தும் நீங்கள் அதை வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் சுவிசத்தை அடையணும்னு இந்த ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.